ஹாய். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் இருக்கிற டேட்டாவில் ஹை அண்ட் லோ வேல்யூஸ் ஹைலைட் பண்ணுறது ஹைலைட் பண்ணுறது எப்படி, அதோட டைனமிக்காக நீங்கள் அதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணும்போது அதோட கலர் வந்து எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹை அண்ட் லோ டிடெக்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுத்துருக்க டேட்டாவில் ஹையஸ்ட் வேல்யூ 70 உங்களுக்கு மெரூன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு, லோயஸ்ட் வேல்யூ 20 எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. நான் ஜஸ்ட் உங்களை டைனமிக்காக நான் அதை வேரி பண்ணுறேன். ஜஸ்ட் பிப்ரவரி மந்த்துக்கு நான் 60லேருந்து 18 கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் இதோட அந்த ஹைலைட் கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. சேம் வே 20 வந்து நான் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணி வேற ஒரு காலமில் 10 கொடுக்குறேன். அந்த லோயஸ்ட் வேல்யூ டைனமிக்காக சேஞ்ச் ஆகி ஆட்டோமேட் ஆகி எல்லோ கலர் ஹைலைட் ஆகுது. ஸோ பேக் பெடல் பண்ணி இது எப்படி ஃபீஸிபிள்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ் நான் இந்த சார்ட் எடிட் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக இதான் வந்து நம்மளுக்கு இருக்கிற பேசிக் டேட்டா. ஸோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்லேயும் உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குது, இண்டிவிஜுவல் மந்த் கவுண்ட் இருக்குது அப்படின்னு வருது. ஸோ இது கூட நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் ஹை அப்படின்னு ஒரு காலம் போடுங்க, லோ அப்படின்னு ஒரு காலம் போடுங்க. இதை நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து நான் டேபிளாக கன்வெர்ட் பண்ணாமலே போடுறேன். ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஒரு ஃபார்முலா, சிம்பிளி ஒரு இஃப் ஃபார்முலா போடணும். ஸோ இஃப் ஃபார்முலா ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த கவுண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஈக்குவலன்ட் காலமில் இஃப் C4 இந்த கவுண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கிற இந்த ரேஞ்சில், இந்த காலம் இருக்கிற மேக்ஸிமம் ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணி இது ஈக்குவலாக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன ரிசல்ட் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அகெயின் இந்த சேம் ரேஞ்ச். இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எம்டி பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும்னு இப்படி ஒரு ஃபார்முலா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஒரு இஃப் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இஃப் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈக்குவலன்ட் ரோ C4 அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஆஃப் த வேல்யூ ஈக்குவல் இந்த கண்டிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகி ட்ரூவாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இல்லை ஈக்குவலண்ட்டில் வந்து அந்த ஃபார்முலா ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எம்டி, அதாவது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இந்த அப்போஸ்ட்ரோபிக் இடையில ஒரு எம்டி ஸ்பேஸ் விடுறீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சேம் ஃபார்முலா வந்து ஃபர்தர் செல்ஸுக்கு வந்து நீங்கள் காப்பி பண்ணுறதுனால இங்கே நீங்கள் டாலர் சிம்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எங்கெங்கேயும் பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் இந்த காலம் நம்பர் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, வெரஸ் இந்த ரோ நம்பர்ஸ் உங்களுக்கு வேரி ஆகக்கூடாது. ஸோ அங்கெல்லாம் நான் காலம் நம்பருக்கு முன்னாடி நான் டாலர் சிம்பிள் கொண்டு வரல, வெரஸ் இந்த டாலர் சிம்பிள் நான் ஒன்லி இந்த ரோ நம்பர்ஸ் கடையில் கொண்டு வர்றேன். ஸோ நீங்கள் இந்த ரோ நம்பர்ஸ்க்கு இந்த டாலர் சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த ஃபார்முலா நெக்ஸ்ட் ரோக்கு காப்பி ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் இல்லாமல் போகும். ஸோ சிம்பிளி கிவ் என்டர். இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஃபர்தர் செல்ஸ்க்கு நீங்கள் காப்பி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் எதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ இருக்கோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வேறஸ் ரெஸ்ட் ஆஃப் த செல்ஸ் வந்து ஜஸ்ட் எம்டி, அதாவது நீங்கள் இந்த ஃபார்முலா கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு செல்லையுமே. இது ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எம்டி அப்போஸ்ட்ரோபி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ சேம் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி லோயர் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ லோயர்லி வந்து நீங்கள் அதே ஃபார்முலா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நீங்கள் C4 அதாவது வந்து ஈக்குவலண்ட் ரோ காலம் செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது பொதுவாக நீங்கள் ஜஸ்ட் மினிமம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ எகெயின் இஃப் ட்ரூ த மினிமம் வேல்யூ தான் வரும். ஸோ இதை நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இருக்கிறதுலே வந்து 20 தான் வந்து உங்களுக்கு கம்மியான வேல்யூ. ஸோ இங்கே 30 நீங்கள் இந்த ஃபார்முலா போடும்போது உங்களுக்கு ஜஸ்ட் எம்டி ஸ்பேஸ் மட்டும்தான் வரும். ஸோ சேம் ஃபார்முலா நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ரோஸ்க்கு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரி 10 தான் வந்து லோயஸ்ட் வேல்யூ. ஸோ அந்த லோயஸ்ட் வேல்யூக்கு இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வேறஸ் ரெஸ்ட் ஆஃப் த காலம் வந்து உங்களுக்கு சிம்பிளி எம்டி தான் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டேட்டா பில்ட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா நாளையுமே அதாவது வந்து மந்த் வேர்சஸ் கவுண்ட் ப்ளஸ் ஹை லோ வேல்யூ நீங்கள் ரைட் கிளிக் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி குயிக் அனாலிசிஸ் போங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளஸ்டர்ட் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ கிளஸ்டர்ஸ் காலம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய சில ஜஸ்ட் கரெக்ஷன் ஒர்க்ஸ்
ஜஸ்ட் நான் இப்போ ஃபார்மேட் பண்ணுறேன். ஃபார்மேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த நீங்கள் பார்ஸை கிளிக் பண்ணி ஸோ இந்த சார்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ஃபார்மேட் டேட்டா சீரிஸ் போங்க. இதில் போனீங்க அப்படின்னா சீரிஸ் ஓவர்லேப் அதை வந்து நீங்கள் 100% செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ கேப் வித் நீங்கள் இவ்வளோ கொடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட் ஒரு 40 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ சீரிஸ் ஓவர்லேப் 100% எதுக்கு அப்படிங்கன்னா இந்த ஹை அண்ட் லோ வேல்யூஸ் இந்த டேட்டா மேலே உங்களுக்கு ஓவர்லேப்பாக இருக்காது. ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இங்கே சார்ட் ரெடி ஆயிடும். நீங்கள் இதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 18 இருக்கிறத விட உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு காலம் 90 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பார்க்கலாம் இந்த மெரூன் காலம் அதாவது வந்து ஹையஸ்ட் நம்பர் காலம் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். சேம் வே இந்த லோ நீங்கள் வந்து இதை எல்லோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் இதை வந்து நான் எல்லோ பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஆல்ரெடி 10 இருக்கிறத வந்து நான் அதை 40 மாற்றிடுறேன். வேறஸ் ஒரு புது காலமில் 10 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி இந்த லாஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு 10 டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் வேல்யூஸை நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ப்ளஸ் இந்த டேட்டாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இண்டிவிஜுவல் காலம்ஸ் இண்டிவிஜுவல் பார்ஸ் வந்து நீங்கள் கலர் பண்ண முடியும். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வி வில் டிஸ்கஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.